சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்கள் அப்படின்னாலே ரொம்ப ஒரு கடினமான உழைப்பாளி, தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசியாதிபதியே சனி பகவான் வக்ரம் பெறாரு. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களுக்கு சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று பார்வையும் இரண்டும் இணையும் பொழுது தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நான் சொல்கிறது, நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது. அப்போ அது சுபமான நட்பாக இருக்க போகுது. சொத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவங்களுக்கு பூர்வீக சொத்துகள் அமைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை இவங்களே ஓனா ஒரு வீடோ இல்லை நிலமோ வாங்குவதற்கு இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்கு? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன, அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பாக இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப தனித்துவமாக நிறைய பரிகார முறைகளை நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமாக நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பயிற்சி. இப்போ தான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்கள் கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்கே சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போகிறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டாக என்னென்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது. நமக்கு என்ன சார் நடக்குது? நம் உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக, குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வாரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க, சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அதோட மாற்றம். சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்ல வரப்போகுது, ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சனி வக்ர பயிற்சி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசி நேயர்கள் அப்படின்னாலே ரொம்ப ஒரு கடினமான உழைப்பாளி, தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசியாதிபதியே சனி பகவான் வக்ரம் பெறாரு. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கு? சிமா இவங்களுக்கு சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று பார்வையும் இரண்டும் இணையும் பொழுது தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி கிடைக்க போகுது. ஏன்னா சனி வக்ரம் பெறும்போது இவங்க பல பல விஷயத்த நினச்சிருப்பாங்க, பண்ணியிருக்க முடியாது. சூழ்நிலையை மாறி இருக்கும். இப்போ தான் இது டைம் கிடைக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இது தொழில் ரீதியாக வரும், திருமண உறவு ரீதியாக இருக்கும், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணலாம் ஐடியா இருந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படிங்களாம். சினிமா வாய்ப்புகள் தேடி அலைஞ்சவங்க பல பேருங்க. சினிமாவில் கிடைக்குமா, நானும் இந்த மீடியாவில் போக முடியுவேனா, ஷைன் பண்ணுவேனா, பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது.
ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நான் சொல்கிறது, நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது. அப்போ அது சுபமான நட்பாக இருக்க போகுது. சின்ன வயசில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அந்த மாதிரி புது புது இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய காலகட்டம். அப்போ நட்பு வட்டாரம் கான்டாக்ட் டெவலப் ஆகிறது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இவங்களுக்கு. அடுத்தது திருமணம் தாங்க. திருமணத்துக்கு இந்த ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் தடங்கள், பல தடங்கல்கள். இப்போ 7ல் இருக்கிற குருபகன் வந்தால திருமணத்துக்குண்டான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று இந்த ராகுகேது ஒரு தடை இருக்கும். அதுக்குண்டான கோச்சார ரீதியாக சர்ப சாந்தியோ ராகுகேது ஸ்தலத்துக்கு ஒரு முறை போய் பரிகாரம் பண்ணிட்டு அப்புறம் திருமணத்துக்கு உண்டான பாருங்க. இப்போ கோச்சாரத்தில் கோயிலில் வைக்கணும்னு காட்டுது, உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து எடுக்கணும். இதில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் மாறி மாறி பிரிஞ்சிருந்தாங்க. இது சுப பிரிவா இல்லை அசுப பிரிவாங்கிறது ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் மாறுது. இப்போ தான் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு வருது. ஒரு சிலர் தான் இது செட்டே ஆகாது சார் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அடுத்த பாருங்கள் அப்படின்னா அந்த செட் ஆகுமோ ஆகலையும் ஜாதக ரீதியாக பார்க்கணும். 20-25 வருஷம் வாழ்ந்தவங்க வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. அப்போ அங்கே இதாக இருக்குது, என்னங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க, என்னடா வாழ்க்கையில் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பற்றி கேட்கக்கூடிய ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிரகங்கள் பாதிப்பை கொடுத்துருச்சு. அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு தைரியமாக சொல்லலாங்க. ரொம்ப சிறப்பு. சொத்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவங்களுக்கு பூர்வீக சொத்துகள் அமைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இவங்களே ஓனா ஒரு வீடோ இல்லை நிலமோ வாங்குவதற்கு இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமா இந்த ராசி அன்பர்கள் சொத்து ரீதியாக வாங்க வாய்ப்புண்டு. இவங்க ஊரின் தெற்கு பகுதியில் சொத்து வாங்க காலகட்டம். அப்போ இவங்க எந்த ஊரில் வசிக்கிறாங்களோ சவுத்து சைடு பார்க்க சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இவங்க வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுங்களேன், வேற இடத்த வாடகைக்கு விடுகிற அம்சமாக பார்க்கணும். இல்லை சொந்த வீடுனா சவுத் சைடு, இல்லை சார் நான் வேறு இந்த பக்கம் பார்க்குறேன்னா அந்த வீட்டில் நீங்கள் தங்கணும்னா கவனிக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாங்க உண்டு, வண்டி வாகனம் வாங்க உண்டு. அப்போ சொத்து சுகங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு அமைகிறது. ஆனால் கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த ராசி சொத்து பார்க்கும்போது கொஞ்சம் கடனும் வாங்க வருது. குரு 7ஆம் இடத்துலேருந்து கடன் இப்போ கொடுத்துருவார், அடுத்து அடைக்க முடியுமா? ஏன்னா 8ஆம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய தந்துடும். அப்போ கட்டுக்குள் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வாங்கிக்கோங்க. சொத்து சூப்பராக அமையும். இப்போ தான் உங்களுக்கு சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்குவாங்க. ஒருத்தர் அவசரம் வந்து விற்கிறாங்க சார் வாங்கலாமான்னு கேட்பாங்க, நிச்சயமாக வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. சிறப்பு சார். மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமான நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்ப சார் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லப்பா என்னுடைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜரா மாற்றக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமேசான்லையும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்குது. சரி, எனக்கு அதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டேரெக்டாக இந்த புக்கை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.